எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க, இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமா இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் தோழர்களே, பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் திரிஷா நடிப்பில் ஏப்ரல் 10 வெளியான படம் குட் பேட் அக்லி. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 25 நாட்களை நெருங்குகிற இன்றைய தேதியில் இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனத்துக்கு லாபத்தை கொடுத்திருக்கா அல்லது நஷ்டத்தை கொடுத்திருக்கா, இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்களா அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள். இதற்கான விடையாக இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய வசூல் விவரங்களை பார்க்கறதுக்கு முன்ன வழக்கம் போல் இந்த படத்தினுடைய பட்ஜெட் பிஸ்னஸ் விவரங்களை பார்த்துடலாம். முதல்ல குட் பேட் அக்லி படத்தினுடைய பட்ஜெட். இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது 263 கோடி ரூபா. தயாரிப்பாளர் வாங்கிய கடனுக்கான வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி. பப்ளிசிட்டி செலவு 7 கோடி. ஆக மொத்தம் குட் பேட் அக்லி படத்தினுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது 320 கோடி ரூபா. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 320 கோடியில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளத்துக்கு செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அஜித் குமாருடைய சம்பளம் 163 கோடி ரூபா. படத்தின் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் சம்பளம் 10 கோடி. கதாநாயகி திரிஷாவின் சம்பளம் 4 கோடி. ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷராப் சம்பளம் 2 கோடி. வில்லனாக நடித்த அர்ஜுன் தாஸ் சம்பளம் 1 கோடியே 50 லட்சம். பிரசன்னாவுக்கான சம்பளம் 1 கோடி. தெலுங்கு நடிகர் சுனிலுக்கான சம்பளம் 1 கோடி. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் சம்பளம் 3 கோடியே 50 லட்சம். இந்த இடத்துல ஒரு கூடுதல் தகவலை நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்துக்கு முதல்ல இசையமைப்பாளராக கமிட் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத். அவருக்கும் இயக்குனருக்கும் அவருக்கும் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதால் அவரை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமாரை இசையமைப்பாளராக கமிட் பண்ணாங்க. ஆனாலும் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு கொடுத்த அந்த 2 கோடி அட்வான்ஸை இவங்க திரும்ப வாங்கலை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 கோடி சம்பளத்தையும் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் படத்தின் ஒளிப்பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் 1 கோடியே 25 லட்சம். படத்தொகுப்பாளருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 40 லட்சம். மற்ற ஆர்டிஸ்டுகள் டெக்னீசியன்கள் சம்பளம் 8 கோடி. ஆக மொத்தம் 197 கோடியே 65 லட்சம். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் இவர்களுடைய சம்பளத்துக்கு செலவிடப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது 263 கோடி. அதாவது பட்ஜெட் 320 கோடியாக இருந்தாலும் வட்டி பப்ளிசிட்டி செலவை கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 263 கோடி. இந்த 263 கோடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் டெக்னீசியன் சம்பளம் 197 கோடியே 65 லட்சத்தை கழிச்சிட்டா எஞ்சிய 65 கோடியே 35 லட்சத்தில் தான் குட் பேட் அக்லி படமே தயாரிக்கப்பட்டிருக்கு. குட் பேட் அக்லி படத்தினுடைய பிஸ்னஸ் டீட்டெயிலை பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு தியேட்டர்கள் கூட சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிற விநியோகஸ்தர் இந்த படத்தினுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களுடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை மொத்தமாக வாங்கிட்டாரு.
கிட்டத்தட்ட 72 கோடி ரூபா கொடுத்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலங்கானா இந்த மாநிலங்களில் படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமே ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்த நிலையில் ஆந்திராவில் இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, என்ன ரெவென்யூ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா ஷேர் கொடுத்துருக்கு. இதையே ஏபி தெலுங்கானாவுடைய ரெவென்யூவாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஓவர்சீஸ் பிஸ்னஸ், ஓவர்சீஸை பொறுத்தவரை ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற விநியோகஸ்தர் 19 கோடி ரூபாய்க்கு குட் பேட் அக்லி படத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த இடத்தில் சிலருக்கு வந்து ஒரு கேள்வியும் சந்தேகமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டு. அதுவும் அஜித் போன்ற முன்னணி நடிகர் நடித்த படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வெறும் 19 கோடிக்கு தான் விலை போனதா அப்படிங்கிற கேள்வி தான் அது. இதற்கு என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் சைனான உடனே விற்கப்பட்ட முதல் ஏரியா வந்து ஓவர்சீஸ் தான். ரொம்ப ஏர்லியராகவே இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் பண்ணதுனால ஒரு குறைவான தொகைக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுத்ததால் 19 கோடி என்கிற ஒரு குறைவான தொகைக்கு வந்து இந்த படம் விற்கப்பட்டது. ஹிந்தி தியேட்டரிக்கல் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து 22 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் டி சீரிஸ் நிறுவனம் 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹிந்தி தவிர்த்த அதர் லாங்குவேஜுடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் நெட்வொர்க் நிறுவனம் 32 கோடிக்கு வாங்கினாங்க. டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 95 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் குட் பேட் அக்லி படத்தினுடைய பிஸ்னஸ்ங்கிறது 254 கோடி ரூபா. பட்ஜெட் 320 கோடி அப்படின்னு இந்த வீடியோவின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் பப்ளிசிட்டி எக்ஸ்பென்ஸ் ஆக மொத்தம் 320 கோடி ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது 254 கோடி ரூபா தான். ஸோ இந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு படத்தின் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 66 கோடி ரூபா நஷ்டம். அஜித்தை வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இத்தனை கோடி நஷ்டமா அப்படிங்கிற கேள்வி வந்து பலருக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணத்தை விளக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த படத்தில் நாம் என்ன முதலீடு பண்ணுறோம், இதுக்கான ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷனோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன காரணம்னா முதல்லையே நம்ம அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் நமக்கு லாபத்தை தராது அப்படின்னு நினச்சா நம்ம அந்த கட்டத்திலேயே வெளியாகிடலாம். ஆனால் குட் பேட் அக்லி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் அஜித் என்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை வைத்து நாம் ஒரு படம் தயாரிப்பதே நமக்கு ஒரு பெரிய கௌரவம் பெருமை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த படத்தை தயாரித்தாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்துக்காக அஜித்தை இவங்க கமிட் பண்ணும்போது அஜித் வாங்கிய சம்பளம்ங்கிறது 105 கோடி ரூபா. அதாவது விடாமுயற்சி படத்துக்கு அஜித் வாங்கிய சம்பளம் 105 கோடி. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் எந்த கால்குலேஷனும் இல்லாமல் குட் பேட் அக்லி படத்துக்கு அஜித்துக்கு கொடுத்த சம்பளம்ங்கிறது 163 கோடி ரூபா. கிட்டத்தட்ட 58 கோடி ரூபா அதிக சம்பளம் கொடுத்து அஜித்தை வந்து அவங்க கமிட் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவர்களுக்கு 66 கோடி ரூபா டேபிள் லாஸ் ஏற்படுவதற்கே காரணம் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கற்பனை, அஜித்துக்கு இந்த மாதிரி 58 கோடி ரூபா அதிக சம்பளம் கொடுக்காமல் அவருடைய மார்க்கெட் மதிப்பு படி சம்பளம் கொடுத்திருந்தால் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இந்த நஷ்டமே ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதை நம்ம நினைவில் வைக்கணும். குட் பேட் அக்லி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 66 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்களுக்கு இந்த படம் லாபத்தை கொடுத்திருக்கா நஷ்டத்தை கொடுத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு தியேட்டரிக்கல். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 540 திரைகளில் வெளியிடப்பட்டது. குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் முதல் நாள் 30 கோடியே 90 லட்சம் கலெக்ட் பண்ணதா அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனால் நாம் விசாரித்த வகையில் இந்த படம் முதல் நாள் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 28 கோடியே 50 லட்சம் தான். அப்படி இருக்கும்போது கூடுதலாக சில கோடிகளை இவங்க வந்து அறிவித்தது ஏன் அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் படம் தமிழ்நாட்டில் முதல் நாள்
30 கோடியே 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அஜித் படம் விஜய் படத்தின் வசூலை முந்திவிட்டது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே 30 கோடியே 90 லட்சம் கலெக்ட் பண்ணதா இவங்க அறிவிச்சதா ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்றாங்க. ஸோ முதல் நாள் 28 கோடியே 50 லட்சம் கலெக்ட் பண்ண குட் பேட் அக்லி அடுத்த நாள் 15 கோடியே 50 லட்சம் கலெக்ட் பண்ணுச்சு. அடுத்தடுத்த நாட்களில் இந்த படம் கலெக்ட் பண்ண தொகையை இங்க இருக்கிற பட்டியலில் பாருங்க. 5 நாட்களில் 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணதாகவும் விநியோகஸ்தர் தரப்பிலிருந்து அறிவிச்சாங்க. பட் நாம் விசாரித்த வகையில் 99 கோடியே 50 லட்சம் தான் முதல் 5 நாட்களில் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 வாரங்களில் இந்த படம் 172 கோடிக்கு மேல் கலெக்ட் பண்ணதா ரோமியோ பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சாங்க. உண்மை என்ன அப்படின்னா முதல் வாரத்தில் 113 கோடியே 60 லட்சம் வசூல் செய்த இந்த படம் லைஃப் டைமாக அதாவது 24 நாட்களில் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 146 கோடி ரூபாய். அடுத்து கேரளா தியேட்டரிக்கலா இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணிருக்குங்கிறத பார்க்கலாம். கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கிய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கோகுலம் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணாரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் அளவுக்கோ விக்ரம் அளவுக்கோ கேரளாவில் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இல்லை. இன்னும் சொல்ல போனா முதல் நாள் இந்த படம் கலெக்ட் பண்ணது வெறும் 80 லட்சம் தான். ஒரு வார கிராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 3 கோடியே 45 லட்சம். லைஃப் டைமாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் இல்லை ஆந்திரா தெலுங்கானாவிலும் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இல்லை. அந்த அடிப்படையில் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்த்த வசூல் இல்லை. இந்த படத்தை தயாரித்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. முதல் நாள் வசூலுங்கிறது 1 கோடியே 10 லட்சங்கிற அளவுக்கு தான் இருந்தது. அது மட்டும் இல்லை ஒரு வார கிராஸ் கலெக்ஷனுங்கிறது 5 கோடியே 30 லட்சம். லைஃப் டைமாக சொல்லணும் அப்படின்னா 6 கோடியே 20 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தை வெளியிட்டவர்களுக்கு கிடைத்த ஷேர் அப்படிங்கிறது 4 கோடி ரூபா. ஸோ இந்த 4 கோடியை தான் நான் ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பற்றி பேசும்போது ஏபி தெலுங்கானாவுடைய ரெவென்யூவா குறிப்பிட்டிருந்தேன். கேரளா ஆந்திராவை ஒப்பிடும்போது கர்நாடகாவில் ஓரளவுக்கு இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் நாளில் குட் பேட் அக்லி கலெக்ட் பண்ண தொகை 3 கோடியே 35 லட்சம். அடுத்தடுத்த நாட்களிலும் கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திருப்திகரமான வசூல் தான் இருந்தது. அந்த விவரங்களை இந்த பட்டியலில் பாருங்க. ஒரு வாரத்தில் குட் பேட் அக்லி கலெக்ட் பண்ண தொகை அப்படிங்கிறது 11 கோடியே 55 லட்சம். லைஃப் டைமாக கர்நாடகாவில் குட் பேட் அக்லி கலெக்ட் பண்ண தொகை அப்படிங்கிறது 15 கோடி. அடுத்து ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பில்டப் கொடுத்தாங்க. உண்மையில் குட் பேட் அக்லி 4 நாட்களில் கலெக்ட் பண்ண தொகை 48 கோடியே 30 லட்சம். ஸோ இவ்வளவு தான் 4 நாட்கள் இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை லைஃப் டைமாக என்ன கலெக்ட் பண்ணியிருக்குன்னு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா 66 கோடி ரூபா தான் லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சது. மீண்டும் அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.